ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா இன்னியோட நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் கம்ப்ளீட் ஆக போது. இந்த 1 மந்தில் 100 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா வீடியோஸையும் நான் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வீடியோஸில் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். சரி, இன்றைக்கி என்ன வீடியோனா பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நான் வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கிறேங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்குங்க. ஒரு 5 நம்பர் போட்டுக்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட நீல வாக்கில் கட் பண்ண 3 வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ இது கூட நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறமாக மாறணும். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கிறப்ப பிரியாணிக்கு பூண்டுனுடைய அளவு ஜாஸ்தியாகவும் இஞ்சியினுடைய அளவு கம்மியாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டினுடைய வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இது கூட ஒரு 4 பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்கிறேன். கீரியும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி முழுசாகவும் சேர்க்கலாம். இப்போ நான் முழுசாக தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட 2 தக்காளியை நான் நீலவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி தாங்க சேர்க்குறேன். மொத்தமே 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 2 தக்காளி தான் சேர்க்குறேன். இப்போ இது கூட நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குழைய அதை வெந்துருங்க. அந்த காய்கறிகள்லாம் வெங்காயம், தக்காளி ப்ளஸ் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா சீக்கிரமாக குழஞ்சிரும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது போட்டுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்குங்க. தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். இப்படி வதங்கி தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் போடணுங்க. சிக்கன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக தான் வதக்கணும் சிக்கன் போட்டதுக்கப்புறம். ஏன்னா நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி சுரக்க ஆரம்பிக்குங்க. அந்த தண்ணி சுரந்ததுலேயே அந்த சிக்கனையும் வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் குக்கர் போட்டு தட்டு போட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதில் இருந்து தண்ணி எல்லாமே இல்லை. அந்த சுரந்த தண்ணி எல்லாம் அதுவே ட்ரை ஆகிடுச்சு. வெறும் சிக்கன் மட்டும்தான் இருக்கும் பாருங்கள். சிக்கன் ப்ளஸ் எண்ணெய் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி நல்லா சிக்கனும் ஓரளவுக்கு வெந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு நல்லா வாசனை கமகமகமன்னு வருங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் தான் நான் 2.5 அளவுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்தேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ 3.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பாசுமதி அரிசிக்கு 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி இப்படி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசியும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இந்த தண்ணி நல்லா சலன்னு கொதிக்கணும். கொதித்து அந்த எண்ணெய் தனியாக மறுபடியும் பிரியணும். தண்ணி நல்லா தனியாக பிரிஞ்சிருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது கூட ஊற வச்சுருக்கிற பாசுமதி அரிசியை இது கூட போட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி சேர்த்துட்டு எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா கிளறி விடலாம். ரொம்ப பாசுமதி அரிசியை கலரணும்னு கிளறக்கூடாதுங்க. அரிசி உடஞ்சிரும். நீளமாக இருக்கணும்னா சும்மா கொஞ்சம் கிளறி விட்டால் போதும். பாருங்கள், அந்த அரிசியும் தண்ணி அந்த அரிசிக்கு மேலே லைட்டாக தண்ணி மிதக்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம வடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா உதிரியாக வரும். அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த பிரியாணி உதிரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 லெமன் பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டுக்கோங்க.
புழிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது வெந்து அந்த சோறு அரிசி வந்து பார்த்திங்கன்னா நீள நீளமாக ஆக ஆரம்பிக்கும், தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கரண்டி வச்சு அதை ஃபுல்லாக மட்டன் தட்டிடணுங்க. இப்போ தண்ணியே இல்லை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிங்க, நல்லா சிம்மில் வச்சுருங்க. மறுபடியும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இதை நல்லா மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருங்க மேலே, அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நெய் விட்டுட்டு நம்ம குக்கரில் போட்டு மூடிட போகிறோம். ஃபுல் சிம்மில் இருக்கணும், எந்த காரணத்துக்கு கொண்டும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கூட ரைஸ் ஆகவே கூடாதுங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம எத்தனை விசிலுமே இதில் விட போடுறதில்ல, ஜஸ்ட்டு விசில் மட்டும்தான் போடுறோம். போட்டுட்டு சிம்மில் ஃபுல்லாக வச்சுட்டு விசில் போட்டதுலேருந்து 10 நிமிஷம் நீங்கள் டைம் பார்த்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆன உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதை நான் கீழே இறக்கி வச்சிடுறேன். நான் கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் ஸ்டீம் ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறமேட்டு நான் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அரிசி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குச்சாக நின்றுக்கிட்டு இருந்தாலுமே சூப்பராக நல்லா கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா பலன்னு இருக்குது பாருங்கள், சூப்பராக பொலன்னு எடுத்து நம்ம போட்டோன்னா தனித்தனியாக உதிரியாக கொட்டுது பாருங்கள். ஸோ இப்படி தாங்க இருக்கணும் பிரியாணி. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்க சொல்லுவாங்க, நான் வந்து கடையில் வாங்குறத விட இந்த வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்க அவளுங்க. நீ எதுக்குமா கடையில் வாங்குற, நீ செஞ்சு கொடுமா, அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக சூப்பராக வரும். தண்ணி பார்த்துக்குங்க, அளவாக வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். பாய்.